viewers, நான் உங்களோட சாய் பிரியா ஃபேஷன் டிசைனர் உங்களுக்காக ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். இந்த வாரம் நீங்க பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேக் ஓப்பன் பிளவுஸ். நம்ம ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் கால்ஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பேக் ஓப்பன் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல வரைபடத்துல பார்க்கலாம். பேக் ஓப்பன் பிளவுஸோட டிராயிங், neckline, shoulder, sleeves. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ஸ்லீவ்ஸ் இல்லை 3/4 ஸ்லீவ்ஸ் தான் இப்போது ஃபேஷனாக இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். பேக் போர்ஷன் எப்படி இருக்கும்னா ஸோ பேக்கில் ஓப்பன் வரும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிளவுஸ் இன்னொன்னே பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள். பட் எவ்வளோ அழகாக தைக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா, முதல்ல பேக்கோட உயரம் எடுத்துக்கோங்க 14, மார்பின் சுற்றளவு 36 36, வேஸ்ட் 30, வயிறு 30, கழுத்து 7, தோள்பட்டை 12, கை உயரம் 10, ஆர்ம் ஹோல் 16, கை 10. இது உங்களோட மெஷர்மெண்ட். இப்போ பேக்குக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னு பாருங்க. பேக்குக்கு தேவையான மெஷர்மெண்ட் உயரம் 14, ஆனால் பின் கழுத்து கீழ் பக்கத்துல இருந்து மேலே போகணும். வேறஸ் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மேலே இருந்து கீழே எடுத்திருந்தோம், அது 7. ஆனால் இப்போ கீழே இருந்து மேலே எடுக்க போகிறோம், அது வந்து 5. ஸோ இது டீப் நெக் பிளவுஸ், இப்போது ஃபேஷன் அது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பிளவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன். பிளவுஸ் நம்மளோட அஜிஷோ அதில் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? பாயிண்ட் இருக்குது, நெக் இருக்குது, கப்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. கவலைப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளாக அழகான பிளவுஸ் இன்னைக்கு நீங்கள் தைச்சு போட போகிறீங்க. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி வரைஞ்சி வச்சுக்கலாம். 01 உங்களோட உயரம். பிளவுஸோட உயரம் 14ன்னு சொன்னேன், அதை எடுத்துக்கோங்க. 02 1/7 செஸ்ட். 1/7 அப்போ மார்பின் சுற்றளவை 7 பாகமா பிரிக்கணும், அது பார்த்துக்கோங்க. 2 to 3 1/4 செஸ்ட் பிளஸ் 1, மார்பின் சுற்றளவை 4 பிரிச்சுட்டு பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கோங்க. 1 to 4 1/4 வேஸ்ட் பிளஸ் 1, இடுப்பின் சுற்றளவை 4 பிரிச்சுட்டு பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்ன்றது நம்ம நாளைக்கு கொஞ்சம் வெயிட் போட்டால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் 1/4 செஸ்ட்லேயே நீங்கள் தைக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அடுத்தது 0 to 5 ஹாஃப் ஷோல்டர். 12/2 6. ஸோ 6 inches உங்களோட ஷோல்டர். தோள்பட்டை இங்கேருந்து ஒரு 2 inch எடுப்போம். ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம், நம்ம நெக் வரைஞ்சிக்கலாம். இது உங்களோட பேக் நெக். ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், மேபி 7 inches நெக்காக எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. ஃப்ரண்ட் மடித்து வச்சு கட் பண்ணுவோம், பேக் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். பேக்கில் எக்ஸ்ட்ரா வரும், இந்த எக்ஸ்ட்ரா தான் ஓப்பனாக யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது நம்ம ஸ்லீவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். 01 உங்களோட உயரம். 02 1/12 செஸ்ட், மார்பின் சுற்றளவை 12 பிரிச்சுக்கோங்க, அதுதான் 0 to 2. 2 to 3 1/4 செஸ்ட் மைனஸ் 1, மார்பின் சுற்றளவை 4 பிரிச்சுட்டு மைனஸ் 1. 1 to 4 கீழ்கை சுற்றளவில் பாதி. ஹாஃப் ஆர்ம். ஆர்ம்னா கீழ்கை சுற்றளவு. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம், மிட் பாயிண்ட் எடுக்கலாம். அவுட் ஷேப், இன்னர் ஷேப். இந்த அவுட் ஷேப் புள்ளி 7 inch எடுத்துக்கோங்க. இதே லைனில் கட் பண்ணிங்கன்னா இது உள்ள ஷேப். ஸோ ஸ்லீவ்ஸும் ரெடி ஆயிடுச்சு, பாடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு பேப்பர் டிராஃப்ட் பண்ண போகிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லென்த் 02 லைன், 14 லைன், 05. இப்போ ஸ்கேல் எடுப்போம். நீங்க என்ன அளவு எடுத்தாலும் சரி, அந்த அளவோட ஃபார்முலா இதுக்கு முன்னாடி இருக்கு. அந்த ஃபார்முலா படி ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் தான் நான் இங்கே உங்களுக்காக வரைஞ்சிட்டு இருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப். பேக் நெக்னா கீழே இருந்து 5. ஓகே, கீழே இருந்து 5 எடுக்கலாம். இது உங்களோட நெக்.
இது உங்களோட பேக் போர்ஷன். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா கழுத்து மட்டும் ஒரு ஹை நெக்காக இருக்கணும். சே 7 inches. ஸோ கிராஸில் 7 மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்லீவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஸ்லீவோட கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும், முதலே கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ச் டேப்பில் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, நம்மளோட ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணலாம். பேப்பர் கட்டிங் பண்ணும்போது பேப்பர் கட்டிங் சிசர்ஸ் மாத்திரமே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன். இப்போ உங்களோட ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பாடி பார்ட் கட் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் கட் பண்ணலாம். ஷோல்டர் ஸ்லோப். இப்போ கழுத்து. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் நெக் வெட்டியிருக்கேன். இதை நான் மெட்டீரியல் மேலே வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டீரியல் கட்டிங்கை பார்க்கலாம். இப்போ நீங்கள் மெட்டீரியலில் எப்படி பேப்பர் கட்டிங் வச்சு கட் பண்ணணும் பார்க்க போகிறோம். இங்கே மெட்டீரியல் நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பிரைட் கலராக எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் இப்போத்த ஃபேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல பிரிண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. அண்ட் சாரி பிளெயின் சாரியாக இருக்குது. இங்கே நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ப்ரௌன், ஆரஞ்சு இல்லை எல்லோ கலர் பிளெயின் சாரி வாங்கிக்கலாம். இல்லைனா பிளாக், ரெட், க்ரீன் போட்டால் கூட இந்த கலர் ப்ளவுஸ் ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த துணி என்ன பண்ணுவோம், 2 லேயர்ஸாக இருக்குது. 4 லேயர்ஸாக மடிச்சுக்கலாம். ஸ்லீவ் பேட்டர்னை ஃபஸ்ட்டு வைக்கலாம். டிசி சாக் அப்படின்னா டெய்லர்ஸ் சாக், இதில் தான் நம்ம துணியில் மார்க் பண்ணணும். ஸோ 1/4 inch சைடில் அப்படியே விடுங்க, கீழே மடித்து தைக்கிறதுக்கும் இடம் விடுங்க. இப்போ ஸ்லீவ்ஸை கட் பண்ணலாம். பாயிண்ட் அப்புறம் சைடு. இந்த கட்டெல்லாம் எதுக்கு பண்ணணும்னா அப்போ தான் இங்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணணும்னு தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள் கையை கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் மட்டும். இந்த உள் கை ஃப்ரண்ட்டுக்காக வரக்கூடியது. சின்னதாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ டெய்லரிங் பண்ணும்போது அவங்களுக்கு அது புரியும். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேக் ஓப்பன் ப்ளவுஸ்ன்றதுனால ஃப்ரண்ட் மடிப்பில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் இடம் விட்டு ஷோல்டர், நெக். இப்போ கட் பண்ணலாம். ஸோ 2 லேயர்ஸ் வச்சு இப்போ நான் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கிட்டேயும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் போர்ஷன் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பக்கம் திருப்பியாச்சு. பேக் வந்து ஓப்பன் சைடில் இருக்குது. பேப்பர் கட்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது இல்லையா, பேக் வந்து டீப்பாக இருக்கணும். இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கை கட் பண்ணிப்போம். இப்போ உங்களோட பேக் போர்ஷனை ஓப்பன் சைடில் வச்சு மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணும்போது இந்த பக்கம் நிறைய இடம் விடணும். பேக் ஓப்பன், நிறைய இடம் விடணும். இதை தான் நம்ம ஓப்பனுக்கு யூஸ் பண்ணுவோம். எல்லா சைடும் மார்க் பண்ணுங்க. 1/4 inch போதும். இப்போ இதை கட் பண்ணலாம். சைடு கட் பண்ணலாம். இந்த ஓப்பன் அப்படியே இருக்கட்டும். நெக் லைன் கட் பண்ணலாம். ஷோல்டர், சைடு, ஆர்ம் ஹோல். இப்போ உங்களோட பேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஓப்பனுக்கு சரியாக இருக்கும். இந்த மார்க்கிங் எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு அவங்க தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மடிக்கணும் அப்படின்றதுக்கு மார்க்கிங் இது. ஸோ உங்களோட பேக் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு, ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னங்க தைக்கலாம். இப்போ நீங்கள் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் எப்படி தைக்கணும்னு பார்க்க போகிறீங்க. நம்ம பேக் ஓப்பன் ப்ளவுஸை ரொம்ப ஈஸி ப்ரொசீஜரில் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் எனக்கும், ஸ்லீவ் எனக்கும், அதுக்கப்புறம் பேக் ஓப்பனிங் ஃபினிஷ் பண்ணி சைட் ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
ஏன்னா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிஜமாவே இது ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் இணைக்கிறோம். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஷோல்டர் ஃபர்ஸ்ட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து இணைச்சிக்கோங்க. டபுள் ஸ்டிச் கொடுங்க. ஏன்னா ஷோல்டர் தான் ஒரு ட்ரெஸ்ஸோட மொத்த வெயிட்டுமே அது சப்போர்ட் பண்ணும். அதனால ஷோல்டர் மட்டும் ஸ்ட்ராங்காக தைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் இணைக்கணும். கை இணைக்கும் போது எப்பவுமே ஷோல்டர்லேருந்து சைடு இணைங்க, சென்டர் டு சைடு. அப்படி தைக்கும் போது ஈவனாக ஸ்லீவோட கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நிறைய பிகினர்ஸ் தான், ஸ்டிச்சிங் தெரியாதவங்க, இப்போ ஸ்டிச்சிங் பழகிறவங்களுக்காகவே இந்த ப்ரொசீஜர். நல்ல தைக்க தெரிஞ்சவங்க உங்கள் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 10-15 மினிட்ஸில் உங்களோட ப்ளவுஸ் தைக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சைடு தைச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு தைக்கணும். அகெயின் ஃப்ரம் சென்டர்லேருந்து தான் சைடு நீங்கள் தைக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு சைடு ஸ்லீவ் கூட ரெடி ஆகிட்டே இருக்கு. அந்த ஆர்ம் ஹோலில் வச்சு அழகாக தைச்சு காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்லீவோட பாட்டம் லைனை மடிச்சு தைக்கணும். ஸ்லீவோட கீழ் பாகத்தை மடிச்சு தைக்கணும். இப்போ ஸ்லீவோட பாட்டம் லைனும் முடிச்சாச்சு. ஸ்லீவோட பாட்டம் லைன்னா ஸ்லீவோட எண்ட் போர்ஷனை மடிச்சு தைக்கணும். ஸோ மடிச்சு தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லீவோட மடிச்சு தைச்ச ஏரியா இப்படி இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, பேக் ஓப்பனில் நம்ம வச்சிருந்தோம். இந்த ஓப்பனை நம்ம நீட்டாக நல்லா பெருசாக மடிச்சுப்போம். இப்படி ஒன்று, இன்னொரு ஃபோர். ஸோ நல்ல அகலமான பீஸாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த பேக் ஓப்பனிங்கை நீட்டாக மடித்து வச்சுருக்கோம். இப்போ பேக்கை நம்ம மடித்து தைச்சிட்டு இருக்கோம். இது பேக் ஓப்பனிங் ப்ளவுஸ்ன்றதுனால இதே மாதிரி இன்னொரு சைடு கூட ஓப்பன் இருக்குது, அதையும் மடித்து தைச்சிடலாம். இப்போ இன்னொரு சைடும் மடித்து தைச்சிட்டு இருக்கோம். ஸோ ஓப்பனிங் ரெடி ஆகிடுச்சு. உங்களோட பேக் ஓப்பனுக்கு தேவையான மடிப்பு மடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு தைக்க போகிறாங்க. ப்ளவுஸோட சைடு எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். இதுதான் உங்களோட சைஸ் இல்லையா, இதுதான் உங்களோட சைடு. இந்த சைடை நீங்கள் தைக்கும்போது கை ரெண்டும் ஈவனாக வச்சுக்கோங்க. எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தேய்ங்க. ஓகே, இப்போ மார்க்கிங் எப்படி நான் சொல்ல போகிறேன். ஹாஃப் ஆர்ம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/4 செஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 வேஸ்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச்சோட தான் ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம ஸ்லீவை நம்ம இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் சைட் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கோம். சைடோட மெஷர்மெண்ட் எப்படின்னா ஹாஃப் ஆர்ம் 1/4 செஸ்ட் 1/4 வேஸ்ட்டு வச்சு சைடை இணைச்சிக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட ப்ளவுஸோட முக்கியமான விஷயங்கள் முடிஞ்சாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ கிராஸ் பீஸ் தைச்சிட்டு இருக்காங்க. நெக்லைனுக்கு கிராஸ் பீஸ் எப்படி தைக்கணும்னு நான் நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன். கிராஸ் பீசஸை ஒன்றா இணைக்கணும். ஒன்றா இணைச்சிட்டு ஒரு சைடு மட்டும் தைச்சிக்கணும். ஒரு சைடு தைச்சிட்டு அந்த இன்னொரு பீஸை நெக்லைன் மேலே வச்சு தைக்கணும். நம்ம சித்ரா மேம் இந்த கிராஸ் பீஸை நெக்லைனில் வைக்கும்போது குட்டி குட்டி கேதர்ஸ் வச்சு அழகாக ஃபினிஷ் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க பாருங்க. பொதுவாக நம்மளோட ப்ளவுஸ்க்கு நெக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரவுண்ட் நெக் வைக்கிறதா இருந்தால் நீட்டாக அழகாக தைக்கணும். கிராஸ் பீஸ் வச்சாச்சு. இப்போ அடுத்தது அங்கங்கே நாட்ச் பண்ணுவாங்க. நாட்ச்னா கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது சிசர்ஸோட நுனியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் சிசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா தெரியாமல் நம்ம துணியை வெட்டி தள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் சிசர்ஸோட நுனி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அங்கங்கே கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது சிசர்ஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணக்கூடாது, க்ராஸில் வச்சு கட் பண்ணணும். ஓகே, இப்போ அங்கங்கே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் கொடுப்பாங்க. டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே தைச்சிடலாம். பொதுவாக ப்ளவுஸஸ்க்கு ஹெம்மிங் தான் பண்ணுவோம். பட் இப்போ ஹெம்மிங் எல்லாம் டைம் ஆகுதுன்றதுனால எல்லாரும் அப்படியே தைச்சிடுறாங்க. இப்போ டாப் ஸ்டிச்சில் நீங்கள் தைக்கும்போது கரெக்டான நூல் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எல்லோ இருக்குன்னு வைங்க, கரெக்ட் மேட்சிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சித்ரா மேம் நமக்காக டாப் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸ் அந்த நெக்லைனுக்கு டாப் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ கிராஸ் பீஸ் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பாட்டம் லைனை மடிச்சு தைக்கணும். ஸோ சின்னதாக மடித்து உங்களோட பாட்டம் லைனை ரெடி பண்ணிடுங்க. ஸோ நம்ம சித்ரா மேம் ப்ளவுஸை முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடில் பார்க்கலாம் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு. இது உங்களோட பேக் ஓப்பன் ப்ளவுஸ். இது உங்களோட பேக் போர்ஷன். இது உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன். இதோட ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சித்ரா மேம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்தீங்க.
ஃபஸ்ட்டு ஷோல்டர் இணைச்சோம், அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் கை அட்டாச் பண்ணோம், பேக் ஓப்பனில் இருக்கிற இந்த ஓப்பனை ஃபினிஷ் பண்ணோம், அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வச்சோம், சைடு இணைச்சு பாட்டம் லைனை முடிச்சிட்டோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ். இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல் பிரிண்ட் எடுத்து ஒரு நல்ல மெட்டீரியலில் நீங்கள் தைச்சிங்கன்னா ப்ளவுசஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அழகான ப்ளவுஸ் நமக்காக தைச்சி கொடுத்த நம்ம சித்ரா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். இதுதான் உங்களோட பேக் ஓப்பன் ப்ளவுஸ். இந்த பேக் ஓப்பன் ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான மெட்டீரியலில் நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போத்த ஃபேஷன் பார்த்தீங்கன்னா முழு கை இல்லைன்னா முக்கால் கை வரைக்கும் இப்போத்த ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ பிளெயின் சாரீஸோட இந்த மாதிரி பேக் ஓப்பன் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங், ஸ்டிச்சிங் கோர்சஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால நீங்கள் இதை ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேருக்கு தைச்சி கொடுங்க. அதையே ஒரு நல்ல பிஸ்னஸாக மாற்றுங்க. நிறைய பணம் சம்பாதிங்க. எதுவும் நம்ம நினைச்சா நடக்காதது எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குறது தான் நம்ம ஷோ. உன்னால் முடியும் தோழி.